உடல் சோர்வு அதிகமா இருக்கா? அப்ப இந்த வீடியோ முழுசா பாருங்க. சோர்வு வருவதற்கு அதிக வேலைகள் பண்ணி அதற்கேற்ற உணவை சாப்பிடாம இருக்கலாம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை எடுக்காம இருக்கிறதும் ஒரு காரணமா இருக்கும். அதுலயும் முக்கியமா இரும்பு சத்து சரியா எடுக்காம இருக்கலாம், அல்லது அதை ஈர்க்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருக்கலாம். தமிழ்நாட்டுல 55% குழந்தைக்கு இரும்பு சத்து குறைபாடால் உருவாகிற அனிமியா ஏற்படுறதா சொல்லப்படுது. ஒரு சில பேர் உடல் எடை குறைக்கணும்னு எண்ணெய் இருக்கிற உணவை சாப்பிடாம இருப்பாங்க. ஊட்டச்சத்து தரக்கூடிய விட்டமின்களை பொறுத்தவரை எண்ணெய் இருந்தா தான் உடல் எளிதில் ஈர்க்கும். எல்லா உணவுகளையும் சரியான அளவுல தான் எடுக்கிறோமான்னு கவனிச்சு சாப்பிடுவது ரொம்பவே அவசியம். முதலாவது வாழைப்பழம். பொதுவா சில உணவுகள் உடனடியா சுறுசுறுப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கும். கிரிக்கெட், டென்னிஸ் மைதானத்துல விளையாட்டு வீரர்கள் உணவா இந்த வாழைப்பழத்தை கொடுத்து பார்த்திருப்பீங்க. வாழைப்பழம் சாப்பிட்டா உடல் எடை அதிகரிக்கும்னு நினைச்சு நிறைய பேர் அதை சாப்பிடுறது இல்ல. வாழைப்பழம் எடுக்கும் போது இரவு உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வாழைப்பழம் மட்டுமில்ல, எல்லா பழங்களும் சோர்வு போக்கும். பழங்கள்ல இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் உடல்ல ஒரு விதமான சக்தியை கொடுக்குது. எடுத்துக்காட்டா மாதுளை பழத்துல மனதை மகிழ்விக்க கூடிய ஹார்மோனை கொடுக்குது. அதனால பழங்களை உணவா எடுக்கிறது உடல் சோர்வை போக்குது. அதே மாதிரி புற்றுநோய், சர்க்கரை நோய்க்கு ஆரம்ப கட்ட அறிகுறியே உடல் சோர்வு தான். தொடர் உடல் சோர்வு இருக்கவங்க புரதச்சத்து அதிகம் இருக்க பயிர் மற்றும் பருப்பு வகைகளை சாப்பிட்டு வர உங்க தசைகளை வலுவாக்கி உடல் அசதியை போக்குது. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்பர் 1 ஹெல்த் டிப்ஸ்க்கு ஃபைண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.